இந்த கவலை தற்கொலைக்கு நேரம் கொண்டு விட்டுரும். அநேக நேரத்தில் அந்த எண்ணம் வந்துடுது, என்ன வாழ்க்கை செத்துலாம். நீங்க அறியாம வாயை விட்டுறீங்க, சில நேரம் சிந்திக்கிறீங்க சத்துரு இதை பிடிச்சிருவான், அவருடைய வேலை எப்பண்டா அவளை அழிக்கணும் கொல்லணும். அதனால தான் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வரும்பொழுது, அப்படிப்பட்ட சிந்தனை வரும்பொழுது உடனே நீங்கள் ஆவிலே ஜெபம் பண்ணி, இல்லைன்னா வசனத்தை எடுத்து, இல்லைன்னா நீங்கள் உடனே உங்கள் ஊழியக்கார அம்மாவுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி, உடனே இப்படிப்பட்ட எனக்கு போராட்டம் வருது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லும்போது சில ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார்கள் உங்களுக்காக. நீங்கள் அதை விடுவிக்கப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் தனியிலே ஒரு அறையில் போய் நீங்கள் அதை நினச்சி இருந்தீங்கன்னா பிசாசு சொல்லுவான், ஏமாந்து போனல, தோற்று போனல, உனக்கு இப்படி ஆயிடுச்சு இல்லை, உனக்கு இப்படி பேசிட்டாங்கல்ல, செத்துரு தூக்க போட்டுரு, இல்லைன்னா எங்கேயாவது போயிரு, இல்லைன்னா விஷம் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அந்த ஏவுதலை கொடுத்து அவனுக்கு அந்த கேப்பு போதும். அதனால தான் தேவ பிள்ளை உங்களை பார்த்து சொல்கிறேன், துக்கம் மரணத்தை கொண்டு வரும். இன்னைக்கு மரண போராட்டத்தோடு உங்களுக்கு என்ன ஓடிக்கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். உங்களுடைய மரணத்தை மாற்றும்படி, உங்களுக்கு சந்தோஷம் தரும்படிதான் இயேசு நமக்காக சிலுவையிலே துக்கத்தை சுமந்தார், சிலுவையிலே நமக்காக மரித்தார். மகளை, நீ மரிக்க வேண்டாம், நீ துக்கத்தை சுமக்க வேண்டாம், நான் உன்னுடைய துக்கத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் சிலுவையிலே சமாதானத்தை உனக்கு சம்பாதிச்சு வச்சுட்டேன். அது மட்டும் இல்ல, நீ என்னை நம்பு, என்னை கூப்பிடு, என்னை நோக்கி ஜெபம் பண்ணி, என்னை ஏற்றுக்கொள், துக்கம் சந்தோஷமாய்